श्री बसंतराव बलवंतराव चौहान महाराष्ट्र के नांदेड़ संसदीय निर्वाचन क्षेत्र से इस लोकसभा के सदस्य थे। वे महाराष्ट्र विधानसभा और महाराष्ट्र विधान परिषद के सदस्य भी रहे। श्री चौहान एक शिक्षाविद थे जिन्होंने नायगांव महाराष्ट्र में अनेक शैक्षणिक संस्थाएं स्थापित की। श्री बसंतराव बलवंतराव चौहान का निधन 70 वर्ष की आयु में 26 अगस्त 2024 को तेलंगाना के गाची बोबली में हुआ। श्री एस.के. नूरुल इस्लाम पश्चिम बंगाल के बसीरहाट संसदीय निर्वाचन क्षेत्र से 18वीं लोकसभा के सदस्य थे। वे 15वीं लोकसभा के सदस्य भी रहे। श्री नूरुल इस्लाम ने कृषि संबंधी समिति के सदस्य रूप में कार्य किया। इससे पूर्व पश्चिम बंगाल विधानसभा के सदस्य भी रहे। श्री एस.के. नूरुल इस्लाम का निधन 60 वर्ष की आयु में 25 सितंबर 2024 को पश्चिम बंगाल के उत्तर அரசியல் களத்தில் பல்வேறு பரபரப்புகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன முக்கிய விஷயங்கள் இடம்பெறப் போகின்றன என்ற பலத்த எதிர்பார்ப்புகளுடன் தற்பொழுது கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி எத்தனை நாட்கள் வரை நடைபெற இருக்கிறது? ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து என்னென்ன மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன? எதிர்க்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகளை கிளப்ப காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று கூடியிருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் சற்று முன்னதாக துவங்கி இருக்கின்றன. டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இவற்றில் 5 மசோதாக்கள் புதிய மசோதாக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வணிக கப்பல் மசோதா, கடலோர கப்பல் மசோதா, துறைமுகங்கள் திருத்த மசோதா உள்ளிட்ட 5 மசோதாக்கள் புதிய மசோதாக்கள். இவை தவிர ஏற்கனவே கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் உட்பட மொத்தம் 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா. நமக்கெல்லாம் நன்கு தெரியும், இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு ஒரே அணியில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை தொடர்ந்து இது குறித்து அனைத்து கட்சிகளும் விரிவாக தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும் இந்த மசோதா என்பது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு அந்த குழு கடந்த ஒரு சில மாதங்களாகவே அனைத்து தரப்பினரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகின்றது. இந்த குழு இது தொடர்பான அறிக்கையை இந்த வார இறுதியில் சமர்ப்பிக்க இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்ஃபு சட்ட திருத்த மசோதா குறித்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு அது தீவிரமான முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்த மசோதா குறித்து இன்னும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், பலருடைய கருத்துக்களை இன்னும் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த கூட்டுக்குழுவுக்கு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா இல்லையா என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். அப்படி அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அவகாசம் நீட்டிக்கப்படுமே ஆனால் அது தொடர்பான முடிவை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவையிலே அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நீங்க உங்களுடைய அரசு அலுவல் நிறைவேற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். நாங்கள் பல முக்கியமான விஷயங்களை எழுப்ப வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மணிப்பூர் விவகாரம் என்பது தற்போது மீண்டும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அங்கு பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. மணிப்பூர் விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும். மிக குறிப்பாக தொழிலதிபர் கௌதம் அதானியுடைய நிதி முறைகேடுகள், அமெரிக்க நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்புவதற்கு நேரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இவை தவிர வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, குறிப்பாக
வெங்காயம் உள்ளிட்ட பல பொருட்களுடைய விலை என்பது தொடர்ந்து 70 முதல் 80 ரூபாய் வரை விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சாமானிய மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக எல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது, அதே போல தமிழகத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைவாக நிதி ஒதுக்க கோருவது, குறிப்பாக மெட்ரோ 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தாலும் இன்னும் அதற்கான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. அவற்றை விரைந்து ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழக எம்பிக்கள் எழுப்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் இன்றைய இந்த குளிர்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை நிச்சயமாக அனல் பறக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. குளிர்கால கூட்டத்தொடராக இருந்தாலும் அந்த குளிரையும் மீறி நிச்சயமாக அனல் பறக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டேடு தொகுதியில் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த வசந்த்ராவ் சவான் உயிரிழந்திருக்கிறார். இதை தவிர இன்னும் சில முன்னாள் உறுப்பினர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவையிலே இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு அந்த தீர்மானம் என்பது வாசிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. ரமேஷ்குமார், இப்போது அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவை தொடங்கியதிலிருந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மக்களவை மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அப்டேட்டை தற்பொழுது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அது பற்றின விவரங்கள்? நிச்சயமாக இன்றைய தினம் மக்களவையை பொறுத்தவரை இந்த கௌதம் அதானி மீதான இந்த குற்றச்சாட்டுகள் நெறிமுறைகேடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸையும் வழங்கி இருக்கின்றன. இவை தவிர பதவியில் இருக்கின்ற எம்பி, அதாவது நாண்டேடு மக்களவை தொகுதியினுடைய எம்பி அவர் உயிரிழந்திருப்பதன் காரணமாக பொதுவாக பதவியில் இருக்கக்கூடிய எம்பி உயிரிழந்தார், அவர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் அவை கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்றைய வழக்கமான அலுவலை ஒத்திவைத்து விட்டு கௌதம் அதானி தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்கள் ஹிபி ஏடன், KC வேணுகோபால் உள்ளிட்டோர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கியுள்ளனர். ஒருவேளை அவருடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் அவையிலே முழக்கங்களை எழுப்பி அமளியிலே ஈடுபடக்கூடும். அவ்வாறு ஈடுபடக்கூடிய பட்சத்தில் இன்றைய தினம் அவை எதிர்பார்த்தபடி சுமூகமாக நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. எனவே 12 மணிக்கு அவை மீண்டும் கூடுகின்ற போது ஒரு தெளிவான முடிவு என்பது நமக்கு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.